சிக்கலாக சிக்கியுள்ளார் ஆதவர்ஜுனா. ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு உயிர் இனிமே ஏதோ ஆச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தும் சரி, ஒரு அடிப்படை மனிதனா இருந்தும் சரி, நாங்கள் என்ன பண்ணுவோம், சக மனிதர்கள் என்ன பண்ண போறோம்னு பொறுத்து இருந்து பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்க, உன்னை பார்க்க 20-25 வயசு மாதிரி தான் தெரியுது. ராக்கு கண் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தற்போது முன்ஜாமீன் கோரி புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே, கோயம்புத்தூர்ல எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கட்டலே இல்லையா? மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி தற்போது புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் மனு அளித்திருக்கிறார்கள். படிச்சு சொன்னேன், அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க, பொறுமையாருன்னு கேட்டியாடா? அறிவு கட்டம். ஒரு வாட்டியாவது நான் சொல்றதை கேட்டிருக்கியாடா? இதுக்கு மேல நான் சமாளிக்க முடியாதுடா. நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ, ஆளை விடு. கரூர் தாவேக்க கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தாவேக்க நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் மாசி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். கரூர் மாவட்ட செயலர் மதியழகனிடம் இரவு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தாவேக்க நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்லவனாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க. உள்ள விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, மயக்கம் வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. ஸ்ப்ரே அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தரா விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுதுன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்டெடியா நிக்கிற அளவுக்கு அங்க இல்ல, எல்லாத்தையுமே தள்ளுறாங்க. நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவுல ஸ்டார்டிங்லயே, அந்த குழிகளை தள்ளிட்டாங்க எங்களெல்லாம். சூப்பர் நடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏன் உருவப்பட்ட கிடைக்கலன்னு தெரியல. 40 பேர் செத்ததுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்க வக்கு இல்லாத நாய்ங்க ஸ்டாண்ட் வித்து போட்டுக்கிட்டு நிக்கிறானுங்க. நான் சொன்னதை வச்சு நீங்களே ஏதாவது சிலுமிசம் பண்ணிட்டீங்களோ? இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? அண்ணே வரீங்களா? நீங்க போங்க சார், நான் வரேன். நேற்று கரூர்ல நடந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 39 பேர் சேர்த்துட்டாங்க. விஜயானா, நீங்க கவலைப்படாதீங்க, இதுல உங்க மேல எந்த தப்பும் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க இது திமுகவோட சதி, திட்டமிட்ட சதி. முழுக்க முழுக்க இது திமுகவோட சதி, திட்டமிட்ட சதி. அத்தனை உயிர் செத்து போய் கிடக்கு, நடுரோட்ல வந்து என்ன நின்னுகிட்டு இருக்கேன்னு கேட்டா அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா எதுக்குடா கட்சி வச்சிருக்கீங்க? அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது. ரொம்ப சென்டிமெண்டா வீக் ஆனவர், அவர் எமோஷனல் ஆனவர், அவர் உடைஞ்சிருப்பாரு, அவர் உருகி இருப்பாரு, உட்கார்ந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி சென்டிமெண்ட் ஆனவர், எமோஷனல் ஆனவர், என்ன அரசியலுக்கு வராரு? எதுக்குடா வராரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். 40 பேரோட சாவையே ஒன்னால் அங்க நின்னு அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனா நாட்டை ஓண்ட கொடுத்தா நீ எப்படி தீர்ப்ப? முனிஞ்சி செருப்பாவுக்க முடியாதவன் இந்த நாட்டை எப்படி ஆளுவான்? கேட்கணுமா இல்லையா? 40 பேருடைய மரணத்திற்கே நீதி கேட்டு அவர் கூட நின்று அந்த உறவுகளுடைய கண்ணீரை துடைக்க முடியாம, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல முடியாம, அலைபேசிகளை அணைத்து விட்டு போற ஆதவர்ஜுனாவையும், புசி ஆனந்தையும், நிர்மல்குமாரையும், லயலாமணியும், ராஜ்மோகனையும், அருண்ராஜையும் வச்சுக்கிட்டு நீ ஆட்சியை மயிரியா புடுங்குவ? மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். என்ன அவங்களோட தம்பி, இன்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க. அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். பசங்களா, உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? ஐயா, நீ இவ்வளவு விமர்சிக்கிறிய சேகர் பாபு, வட சென்னை பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துருச்சு. சேகர் பாபு மேயர் பிரியா 2 பேரும் வந்து போறாங்க, ஸ்பாட்டுக்கு போறாங்க. சுத்தி ஒரு 250 பேர் கேள்வி மேல கேள்வி, பிரஸ் வேற நிக்குது.
அவ்வளவுக்கும் பதில் சொல்லிட்டு அந்த மக்களை வந்து அரவணைச்சு ஆறுதல் தெரிவிச்சுட்டு நடந்து போறாரு. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நபர்களா அவங்க மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், அவங்க செயல்பாடுகள் விமர்சனம் இருக்கலாம். ஆனா அரசியல்வாதிக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அது வந்து பப்ளிக் நம்மளை எப்படி காட்சிப்படுத்துறது, நம்ம ஒரு விஷயத்த கேமராட்ட எப்படி சொன்னா அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற சென்ஸ் இருக்கணும். நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு, கூட பிறந்த பொறுப்பு. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கேமரா ரோலிங் ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க, திருந்துவீங்கன்னு நினைச்சேன். என் புத்திய அன்னைக்கு 13 உசுர பறி கொடுத்து துடிச்சிட்டு இருந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் நமக்காக குரல் கொடுத்துட மாட்டாங்களா? அப்ப அந்த ஒத்த மனுஷன் தானடா தன்னந்தனியா நமக்காக வந்து நாளைக்கு உங்க பிள்ளையும் உன்னைய மாதிரி குடிக்க வச்சு இந்த நாட்டையே சீரழிச்சிருவானுங்கடா. சொகுசா வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக உழைக்க வர்றாரு அந்த மனுஷன். நம்ம தலைமுறைக்கான தலைவருடா அவரு. வானன்பா, இந்த தலைமுறையாவது நல்லா வாழட்டும். என்ன இழப்பு அவருக்குன்னா ஏன் களத்தில் நிக்கல? உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் சொன்னீங்களே, இப்ப இறுதி வணக்கம் செலுத்த கூட ஏன் வரல? 39 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 36 பேர் பாடி உடனே குடுக்கப்பட்டுச்சு, 5 பேர் ஒரே ஊரை சார்ந்தவன், சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க. உங்களை பார்த்து ரசிச்சு கைத்தட்டி உங்களுடைய முதல் நாள் முதல் காட்சிக்காக திரையரங்க வாசல்ல காத்து கிடந்தவன், காலையில 6 மணில இருந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆக்சிஜன் கூட இல்லாம நெருக்கடில நின்னு செத்து போயிருக்கான். எங்கடா போன நீ? எங்கடா போன? என்ன நண்பா மயிர நண்பா, என்ன நண்பா இப்படி பேசிட்ட? இதெல்லாம் நீ உருவாக்குனதானடா? இத்தனை கும்பல் நம்மளுக்கு தேவைங்களா? பெத்த குழந்தைய தூக்கிட்டு வரணுமா? ஏங்க கிழவிகளுக்கு விஜய்க்கு என்னங்க இருக்குது? நான் கேக்குறேன், உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ணே எங்கடா இருக்க? கிழவிகளுக்கு குழந்தைகளுக்கு என்னங்க இருக்குது? குழந்தைக்கு தெரியுமா? நீ குழந்தைய கொண்டு வந்து நீங்க 9 குழந்தை செத்து போச்சு 6 குழந்தை செத்து போச்சுன்னு நீ சொல்றியா? அவனுங்களை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணும். கொண்டு வந்தானே தான் அரெஸ்ட் பண்ணும். நான் இப்பயும் ஓப்பனா சொல்றேன், நான் டிஎம்கேவும் கிடையாது ஏடிஎம்கேவும் கிடையாது. சிஎம் வந்தார்ல, ஏங்க விஜய் நேரடியா கேக்குற விஜய், ஏங்க விஜய் நீங்க இன்னும் வரல? 20 லட்சம் ரூபாய் நீங்க பணம் கொடுத்துட்டா நீங்க பெரிய ஆளுங்களா? இன்னும் 10 பேர் 50 பேர் சாகுவானுங்க. நீ பணம் கொடுத்துட்டு நீ பெரிய பண்ணிருவியா? வா 26க்கு வா, நாங்களும் காட்டுறோம். குடும்பத்துல அவ்வளவு கொல்ல வெறியில இருக்காங்க நம்ம மேல. சுயலாபத்துக்காக கட்சி ஆரம்பிச்சா இப்படிதான். இந்த ஆளு பஸ்ல உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிறான். ஆன் பண்ணா கத்துறாங்க, ஆஃப் பண்ணா ஊன்னு இருக்கிறாங்க. அவங்க கத்துறதும் அவங்க இப்படி முட்டின்னு மோதுறது என்ஜாய் பண்றாங்க மனுஷன். இது என்ன சைக்கோ மனங்கள? எப்படியா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு போக தோணுது ஃபிளைட் பிடிச்சி? உங்க கட்சிக்காரன் செத்து இருக்கான், நீங்க காரணம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, நிக்க வேண்டியதானாங்க, செத்தவனு கூட போய் இருக்க வேண்டியதானே. ட்வீட் போட்டுக்கிற மனுஷன். இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் சொல்றதா என்ன பேர்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்கணும், செய்ய தவறிட்டாங்க. இதை பத்தி நிறைய வதந்தி பரவிட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். சீனியர் போலீஸ் officials said TVK functionaries refused to conduct the meeting in an open space at Karur. திறந்த வெளியில் நடத்த கேட்டு TVK நிர்வாகிகள் மறுத்துவிட்டனர். அடுத்தது, TVK functionaries presented a list of 4 spots including bus stand, roundabout and light house in Karur. பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டானா, லைட் ஹவுஸ், இப்படி 4 இடங்களை வந்து கொடுத்தாங்க. அப்போ இதை பத்தி யாராவது வதந்தி பரப்புறாங்கன்னா, இந்த மதன் கௌரின்னு ஒருத்தர் நான் இந்த நைட்டு பார்த்தேன், நான் பெரிய திறந்த வெளியில கொடுத்துருக்கணும், இவங்க வந்து ஒரு கலவரத்துக்கு வந்து தூண்டுறாங்க, விஜய் ரசிகர்கள் விவரம் புரியாதவங்க இவ்வளவு சாவு நடந்திருக்கு இல்லையா, அப்ப ஏதோ போலீஸால தான் இது நடந்துருச்சு அல்லது திமுக அரசால தான் நடந்துருச்சு
என்ற கருத்தை உருவாக்குவதற்காகவே மதன் கௌரி பேசியிருக்காரு, ரெட் பிக்ஸில் அப்படி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது, இந்த பணத்துல ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு பாக்குறது. சார் நான் பாட்டுக்கு மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.